ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு சேரன் ஏன் இப்படியெல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹரிசு கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு போறாரு. ஹரிஸ் இருந்துட்டு நான் உங்க அண்ணன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அதனால தான் உங்கள் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், ஊரெல்லாம் பொண்ணு தெரியுங்க, என் தங்கச்சியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டேன். அதனால தான் சந்தையாவும் ஒரு பக்கம் வைக்கப்படுது, நம்ம சேரனும் ஒரு பக்கம் வைக்கப்பட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெக்கந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அண்ணன் என்ன சொல்லிச்சு, அவர் எதுவுமே சொல்லலை பையா, சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சந்தையாவும் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்காங்க. சரி பையா, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாரும் ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாக இருக்கிற போது சோழன் இருந்துட்டு பாண்டியை கட்டி பிடிச்சி முத்தா கொடுக்குறாங்க. நம்ம பல்லவனையும் கட்டி பிடிச்சி முத்தா கொடுத்துட்ருக்காங்க. நிலாவை அப்படியே சுற்றி விட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்காரு. நடேசனை அவரும் கட்டி பிடிச்சி முத்தா கொடுக்குறாங்க. நடேசன் ரொம்பவே டென்ஷன் ஆகி சை என்னடா காரியம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது என்னென்னா அண்ணன் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சொன்னாதானே என்னன்னு எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பல்லவனெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று அண்ணன் ஆனால் ரொம்பவே அப்செட்டில் அரிசி கூட கிளம்பி போனாங்களா? ஆமாம், டீ குடிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அவங்க ஒன்றும் டீ எல்லாம் குடிக்கல. வேற என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன நடந்துச்சுன்னா நான் எங்கே விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. டே என்ன ஏதுன்னு சொல்லி தொலைடா, இல்லாட்டி வர கோத்துக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. சரி சரி, கூல் கூல், நான் என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லிடுறேன். அண்ணன் நேற்று அப்செட்டில் இங்கே வந்துச்சா, நாம் கூட அண்ணன் இவ்வளோ அப்செட்டில் இருக்கமே, அண்ணனை எப்படியாவது சந்தோஷப்படுத்திடணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா பண்ணோமா. ஆனால் அரிசி பையா இருந்துட்டு அண்ணனை வெளியே கூட்டிகிட்டு போகிறதா சொல்லி நேராக அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஊரெல்லாம் பொண்ணு தெரியுங்க, என் தங்கச்சி உங்களுக்கு கண்ணு தெரியலையான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், சந்தையாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்காரு. அண்ணனும் சரின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்திருக்கு. ஆனால் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நம்ம கூட அண்ணன் நிச்சயம் நின்று போன ஒரு அப்செட்டில் தான் இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் இதுதான் விஷயமே, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எவ்வளோ கமுக்கமாக இருந்திருக்குன்னு பாரு. ஊர்லேயே எனக்கு தெரிஞ்சதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பாண்டியெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நடேசன் இருந்துட்டு இதுதான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம சேரன் வர்றாரு. சேரன் வந்த உடனே, அண்ணன் எங்கண்ணா போகிற, என்னடா பண்ண கேள்வி இது, சாப்பாடு செய்தாண்டா போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், நேற்று நாம் அங்கேருந்து அங்கே வந்தோங்களா, அதுக்கப்புறம் ஹரிஷ் கூட நீங்கள் எங்கேயோ வெளியில் போகிறதா சொல்லிட்டு போனீங்களா, அப்படி எங்கண்ணா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எங்கேயும் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு மலப்புறாரு. அதுக்கு அடுத்ததா ஹரிஷ் பை அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்டாரா, அவர் என்ன எங்கிட்ட கேட்டார், அதெல்லாம் ஒன்றும் கேட்கலையே, சந்தையாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, அது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அதுக்கடுத்ததாக சோழர் எடுத்துகிட்டு பயங்கரமாக கலைச்சி விட்டுறாங்க. அதுக்கடுத்துதான் இந்த பக்கம் சந்தோஷமாக வேலை பார்த்துட்ருக்காரு நம்ம பாண்டி. அதுக்கடுத்ததாக வானதி வராங்க. வானதியை பார்த்த உடனே பயங்கர அப்செட் ஆகிடுறாரு. அதுக்கடுத்து, நீ பண்ண காரியம் என் மனசை விட்டு போகவே போகலை, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி வந்துடாது. உங்கள் அண்ணங்கிட்ட சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க தான் நான் சொன்னேன், மற்றபடி விசாரிக்காமல் போய் கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னாலாம் நான் எதுவுமே சொல்ல கிடையாது. அவர் இஷ்டத்துக்கு அவர் முட்டாள் மாதிரி முடிவு எடுத்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன எங்கள் அண்ணனை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா, என்ன ஏதுன்னு நீ சொன்ன ஒரு காரணத்துக்காக அவர் வாழ்க்கையை அவர் தியாகம் பண்ண பார்த்தாரு. அவரை பார்த்து நீ முட்டாளன்னு சொல்லுவியா, இதுவும் சொல்லுவேன் இதுக்கு மேலேயும் சொல்லுவேன், அப்புறம் ஏன் நான் நைட்டு ஃபோன் பண்ண கூட நீ எடுக்கவே இல்லை,
ஃபோன் பண்ணா எடுத்தா நீ என்னன்னுவ? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? ஃபோன் எடுக்க எதுக்கு இவ்வளோ நேரம்னு சொல்லி அதுக்கு ஒரு சண்டைய போடுவ. உன் கூட பேச ஆரம்பிச்சா வெறும் சண்டை மட்டும் தான் என் கண்ணுக்கே தெரியுது. நீ சண்டை மட்டும் தான் போடுற. பேசுறதுக்காக நீ ஃபோனே பண்ணுறது கிடையாது. நான் என்ன சொன்னேன்? முடிஞ்சா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி இல்லையா உன் வீட்டில் சொல்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன நிம்மதியை விடு. எனக்கு இந்த லவ்வெல்லாம் செட்டே ஆகாது. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. இந்த பக்கமே நீ வராத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நீ ஒரு செல்ஃபிஷ் மட்டும்தான். உனக்கு உங்கள் அண்ணன் உன் குடும்பம் அது மட்டும் தானே. எங்கள் வீட்டில் நான் எவ்வளோ அடி வாங்குறேன், எவ்வளோ திட்டு வாங்குறேன், அதெல்லாம் உனக்கு பெருசாகவே தெரியலையா? தெரியலடி. எனக்கு என் குடும்பம் தான் பெருசு. அவங்களுக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வானத்தை இருந்துட்டு, உனக்காக நான் அடி வாங்குறேனே, நான் உன்னை அடி வாங்க சொன்னேன்னா கிடையாது. நீயா வாங்கினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வானதி இதை கேட்டோன்னே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு, இனிமே உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கமே நீ வந்துடாத. நீ வரலனா தான் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வானதேவி இருந்துட்டு, உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் உன் குடும்பத்துக்காக என்னை தூக்கி போட்டுட்டல. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீ அனுபவிக்க தாண்டா போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அனுபவிக்கிற போது நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ மட்டும் என் வாழ்க்கையில் வந்துடவே வந்துடாத. உன் கூட உன்னை பார்த்தாவே சண்டை 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 மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. அதனால் நீ என் முகத்திலே முழிக்காத. தயவு செஞ்சு கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வானதி வருத்தப்பட்டுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. கண்ணன் இருந்துட்டு, எதுக்குன்னு 2 பேரும் பார்க்குற போதெல்லாம் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, சமாதானமாகவே இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இவளுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதுடா, வாயை திறந்தா சண்டை மட்டும்தானே வாங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கெல்லாம் இந்த லவ்வெல்லாம் செட்டே ஆகாது, எனக்கு இவ தேவையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நிலாவும் பல்லவனும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க பஸ் ஸ்டாப்க்கு. அதுக்கு அடுத்ததாக பின்னாடியே சோழனும் வந்துடுறாரு. என்னென்ன வேலைக்கு போகலையா? நானா வேலைக்கு எப்போ போகணும் எப்படி போகணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வேறு பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பிட்டுருக்கீங்களா? அதனால தான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமாம், நீங்கள் எங்கே பஸ் ஸ்டாப்புக்கு போய் பஸ்ஸில் போய் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க? வண்டி தான் இருக்குல்ல, வண்டியில் போக வேண்டியது தானே? இல்லைங்க, பெரிய பெரிய வண்டியெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் ட்ரெயினப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வண்டியை எடுத்துக்கிறேன். வாயில் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, செயல்லையும் காட்டணும். அந்த வண்டி அப்படியே தான் இருக்குது, ஓட்டின பாடே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் நான் நல்லா தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ என்ன எங்கள் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பஸ் ஸ்டாப்பில் என் பஸ் ஸ்டாப் புறா இருக்கும்ல, அதை பார்க்கறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஃபோன் பண்ணிட்டா, என்னையும் வர சொன்னா, அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலா வந்து பயங்கர கடுப்பாகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாப்பிட்டீங்களா? இப்போ தான் வந்தீங்களா? நான் தான் லேட்டாக வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டினாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. நிலா இதெல்லாம் பார்த்த உடனே செம்ம கட்ட பார்க்குறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.